அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த காலத்துல வர்ணங்கள் இருந்தது. சனாதனம் அதன் அடிப்படையில ஜாதியெல்லாம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்ப இதுக்குள்ள போகணும் அப்படின்னா, அந்த காலத்துல இந்த ஜாதியை எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட தொழிலோட அடிப்படையில இந்த ஜாதியை பிரிச்சாங்க. இப்ப பிராமணர்கள்லாம் யாரு, சூத்திரர்கள்லாம் யாருன்னு நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டுட்டோம். அதனால அந்த 4 வர்ணங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நீங்க அத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப அவங்கவங்களோட தொழிலுக்கு ஏற்றாற் போல இந்த ஜாதியையும், அவங்க இருக்கிறதுக்கான இடத்தையும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இப்ப இங்க போனா இந்த தரப்பினர் இருப்பாங்க. நம்ம அதை சார்ந்து அவங்கள ஆட்சிட்டு வந்துக்கலாம். அத ஒரு தொழிலு அங்க கடை இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் அந்த காலத்துல தெருக்கள் எல்லாமே அவங்கவங்க இனத்தின் பிரகாரம், அந்த ஜாதியின் பிரகாரம்லாம் இருந்தது. ஆனால் இப்ப அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெருக்களோட அந்த ஜாதி பேர் எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்ப எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது இல்லன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப அந்த காலத்துல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத மாதிரி இருக்கிறவர்கள், அந்த அவங்களோட வேலைகளோட அடிப்படையில ஒரு எண்ணெய் கடை வச்சிருக்காருன்னா, அவர் எண்ணெய் கடை செட்டியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரிச்சு வச்சிருந்தாங்க. செருப்பு தைக்கிறவங்க செக்கிலி, இப்படி ஒவ்வொரு இதுவா ஒவ்வொருத்தவங்களையும் அப்படி பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் அப்பவே அந்த காலத்திலேயே யாரு வசதி படைத்திருந்தார்களோ அவர்களோட ஆதிக்கம் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதிகமா தான் இருக்கு. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதாவது சக்தி அதிகம் இருக்கிறவங்க, அதாவது பணக்காரங்க, அதிக ஆள்பலம் இருக்கிறவங்க, சக்தி இருக்கு, இதுதான் நம்ம சக்தி அப்படின்னு சொல்றோம். இவர்கள் ஆள்பலம் இல்லாதவர்களையும் பண வசதிகள் குறைந்தவர்களையும் நெருக்கிறார்கள் என்பது இன்று வரையில் அது அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம்தான் மாறி இருக்கு. ஆனா ரொம்ப மாறி இருக்கா அப்படின்னா ரொம்ப மாறல அப்படின்னு சொல்றோம். அது இந்த காலத்துல எப்படி எப்படிலாம் மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னா, இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கீழ்ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப பேரு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காலத்திலயும் நிறைய நல்லவர்களும் இருந்திருக்காங்க, கெட்டவர்களும் இருந்திருக்காங்க. இந்த காலத்திலயும் நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. இந்த சதவிகிதத்துல தான் ஏற்றத்தாழ்வு இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அந்த ஜாதி கொடுமை அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்தது. அப்ப இந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பெரியார் வந்தாரு, அதுக்கப்புறம் உள்ள ஆட்சிட்டு போனாரு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இப்ப அதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரசாங்கமும் சில தலைவர்களும் அவர்களுக்கான சலுகைகள் கொடுத்து அரசாங்கத்திட்டேருந்து இந்த தலைவர்கள்லாம் கேட்டு வாங்கி நமக்கு இப்ப அந்த கீழ் ஜாதிக்காரங்க அப்படின்றவங்க இப்ப கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த அந்த ஜாதி மறுக்கப்படுதா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எப்படி இருந்ததோ அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சதவிகிதம் தான் கூட குறைச்ச இருக்க தவிர, அந்த காலத்திலயும் இருக்கு, இந்த காலத்திலயும் இருக்கு. ஆனால் இந்த காலத்துல மிக குறைவா இருக்கு. அந்த காலத்துல சரிசமமாக இருந்தது, இந்த காலத்துல கொஞ்சம் குறைவா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க கல்வியோட வளர்ச்சி விகிதம் அதிகரிச்சதுனால, அவங்களுக்கு கல்வியில் நிறைய சலுகைகள் கொடுப்பதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அரசாங்க தொழில்கள்ல அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அவங்களோட முன்னேற்றங்கள்ங்கிறது நிறைய நடந்திருக்கு. அப்போ ஒரு பகுதியில அவங்கள வச்சிருப்பாங்க.
இப்ப இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியா தான் மக்கள் வாழுறாங்க. சில பகுதியில எல்லாம் கலந்து வாழுறாங்க. இப்ப அது குறைவு. ஏற்கனவே அதிகமா இருந்தது. இப்ப அது குறைவு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வசதி படைத்தவர்கள் எல்லாமே நகரத்தின் மீது வந்து பெரிய பெரிய மாடி வீடுகளை கட்டி வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சில பேர் துணைவேந்தர்களாகவும் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அன்னைக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்ப இந்த வளர்ச்சி அடைஞ்சவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சி அடையாதவர்களை கைகோர்த்து கொண்டு வரணும். அது நடந்திருக்கா அப்படின்னா அது நடக்கல. அதுதான் இங்க பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அவர்களை வந்து கைகோர்த்து அந்த பணக்காரர்கள் ஏழை வீட்டுல, அந்த ஒரே இனத்துல இருக்கிற அந்த ஏழை வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறது, கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தம் வச்சுக்கிறது, அவங்கள ஏழையா இருக்கிறவங்கள அவங்கள முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் முன்னேற்றம் அதுல நடக்கும். அது அப்படிதான் இருக்கணுமான்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு எல்லாருமே நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா இயேசுநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் ஏவாள் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க மூலியமா தான் இந்த உலகம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்க மூலமாக இந்த உலகம் தோன்றுச்சுன்னா நம்மளாம் யாரு? எல்லாருமே இங்க சகோதரத்துவமா இருக்கிற ஆட்கள் தான். நீங்க வந்து இங்க பிரிவு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பிரிவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலப்போக்கில் அது வந்து ஒரு ஒரு அழகா ஒரு கூட்டமைப்பா இருந்தது. பிற்காலத்துல அது ஒரு வெறியா மாறிடுச்சு. அந்த வெறித்தனம் இருக்கக்கூடாது. அவர்களோட இனத்துல எப்படி இருக்கலாம், அன்பு இருக்கலாம், ஆனால் அது வெறியாக மாறக்கூடாது. இது நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு தாய் வயிற்று மக்கள் தான். அதான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம மூதாதையர் நீங்க அப்படியே போனீங்கன்னா எல்லாமே ஒரே இனத்திலிருந்து தான் நம்ம வந்திருப்போம். அதற்கப்புறம் யாராலேயோ எங்கேயோ நம்ம வந்து ஏதோ ஒரு காரணங்களால, சில விஷயங்களால, சில பேருனால பிரிக்கப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். திரும்பவும் நம்ம அனைவருமே எல்லாருமே ஒன்னா சேரணும், ஒன்னா இருக்கணும். அது ஒன்னா சேர்வதற்கான வழிமுறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. கொடுமைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து ரெண்டுமே இருக்கு. இத வந்து நம்ம வந்து ஞானத்துல பார்ப்போம். இது ஞானத்துல எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப வந்து நம்ம முன்னோர்கள் இந்த ஜாதியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்ப சிவவாக்கியர்கள்லாம் இத வந்து ரொம்ப கடுமையா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே ஒண்ணுதான்டா, எல்லாத்தையும் இருக்கிற ரத்தம் ஒண்ணுதான், எல்லாத்தையும் இருக்கிற சதை ஒண்ணுதான், அதுல கருப்பு சிவப்புங்கிற வித்தியாசம், மாநிறங்கிற வித்தியாசம் தான் இருக்க தவிர எல்லாத்தையும் உள்ளுறுப்புகள் எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். ஆர்கன் சின்னது பெருசுமா இருக்கும், அந்த வளர்ச்சியை பொறுத்து, அவங்களோட நோய்த்தன்மையை பொறுத்து, இவ்வளவுதான் வித்தியாசமா தவிர எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத மகான்களும் சித்தர்களும் எல்லாம் தெளிவா சொல்றாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவையும் என்ன சொல்றான், பாரதியும் என்ன சொல்றான் அப்படின்னு, ஜாதி இரண்டொழிய வேறொன்றும் இல்லை அப்படின்னு அவரு ஒரு விதமா சொல்றாங்க. ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 ஜாதி தான் இருக்கு, வேற ஜாதி இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து வலியுறுத்திருக்காங்க. எவ்வளவு பேர் வலியுறுத்தினாலும் நம்ம அனைவரும் வந்து இப்ப பிரிஞ்சு கிடக்குறோங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்ப அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதி இல்லை, உட்பிரிவுன்னு நிறைய வேற இருக்கு. இப்ப ஒரு ஒரு ஜாதிக்குள்ள 10 உட்பிரிவு, 5 உட்பிரிவு, 2 உட்பிரிவு, அப்ப அந்த மாதிரி உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. எல்லா மதத்திலயும் அந்த உட்பிரிவு இருக்கு. இப்படி நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கக்குள்ள நம்ம ஒரு சரியான ஒரு சூழ்நிலை வாழறதுக்கோ, நம்ம வந்து ஒரு எல்லாருமே ஒரே நிலையில சமமா உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த நிலைக்கு போகணும்னா எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், எல்லாருமே பொறுத்து போக பழகிக்கணும், எல்லாருக்குமே எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும். ஏன் எல்லாருக்கும் எல்லாம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னக்குள்ள, ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு, அவங்க வாழ்க்கையோட வழிமுறைகள் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க மேலாடை வந்து ஒரு துண்டை போட்டுக்கிற ஒரு விதம் இருக்கு, ஒருத்தவங்க சட்டையை போட்டுக்கிற ஒரு விதம் இருக்கு, ஒருத்தவங்க முடி வளர்க்கறது, ஒரு முடி வளர்க்காது,
அவங்களோட உணவு கலாச்சாரம் ஒன்று இருக்கு. சில பேர் காய்கறிகளை மட்டும் சாப்பிட்ற வழக்கம், சில பேர் காய்கறிகளில் சில காய்கறிகளை சாப்பிடாம இருக்கிற வழக்கம், சில பேர் வந்து மாமிசங்கள் சாப்பிட்ற வழக்கம். இப்படி பலவாறா எங்க உணவு முறையில கூட இங்க பிரிவுகள்லாம் இருக்கு. இதன் அடிப்படையில தான் நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஒரு பிரிவுல இருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நுட்பமா பார்க்கக்குள்ள இந்த பிரிவுகள்ல சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களோட உணவு கலாச்சாரம் வேறையா இருக்கு. மத்தவங்களோட உணவு கலாச்சாரம் இருக்கு. அவங்களோட வீட்டோட வழிமுறைகள் வேறையா இருக்கு. கல்யாணம்லாம் நீங்க பண்ணக்குள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களோட வழிமுறைகள் இப்படி, எங்களோட பழக்கவழக்கம் இப்படி. இந்த பழக்கவழக்கம் இப்படி இப்படி அப்படின்னு பேசுறதுனால வந்த பிரிவுகள் இன்னும் நெறையா இருக்கு. அப்ப யாராருக்கு என்னென்ன தேவையோ அவங்கவங்க அதை சார்ந்து வாழறதுங்கிறது சரியாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அவங்க பிரிவிலேயே, அவங்க அந்த கலாச்சாரத்திலே, அவங்க அவங்களோட பழக்கவழக்கத்துக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு முறை இருந்தது. அது ஜாதியாவும் இருந்தது. இப்படிதான் அது ஆரம்ப காலகட்டத்துல பழக்கப்படுத்திட்டு வந்தாங்க. இப்ப அதுவுமே வந்து அந்த நடைமுறை இன்னமும் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதுல ஒரு சில பேர் ரொம்ப மோசமாகவும், ஒரு சில பேரு ரொம்ப நல்லவர்களாகவும் இருந்துட்டு இருக்கிறத அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இந்த வந்து நல்லவர்கள், கெட்டவர்கள் இருக்க தான் செய்றாங்க. இப்ப ஞானத்துல நம்ம அத எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவர்கள் எல்லாம் ஒரு ஜாதியினர், கெட்டவர்கள் எல்லாம் ஒரு ஜாதியினர். அப்ப 2ம் கலந்த கலவை ஒருத்தன் இருப்பான். அவன்லாம் ஒரு ஜாதியினர். இப்படி 3ஆ பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நல்லவன்லாம் ஒரு ஜாதி, கெட்டவன்லாம் ஒரு ஜாதி, நடுநிலையா இருக்கிறவன் ஒரு ஜாதி. இப்ப ஆணாகவும், பெண்ணாகவும், அலியாகவும் இருக்காங்கல்ல. அப்படிதான் இத வந்து ஞானத்துல நாங்க பார்க்கிறோம். வேற இங்க ஜாதி வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம ஞானத்துல வந்து பார்க்கிறோம். இதை வந்து உலகம் முழுக்க நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம பண்ணணும். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல நீங்க போய் சேர்க்க போனீங்கனாலே ஜாதிய கேட்டு இருந்தாங்க. ஆனால் இப்ப அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்ப ஜாதிய கேட்காம ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. கொஞ்சம் ஒரு சிறு மாற்றம் வந்திருக்கு. இப்படி காலம் போக போக நல்லவர்கள் வர வர, நல்லவர்கள் ஆட்சியில உட்கார உட்கார, நல்லவர்கள் சிந்திக்க ஆட்சியில அமர்ந்திருக்கிறவர்கள் சிந்திக்க சிந்திக்க, அவங்க விழிப்புணர்வு அதிகமா இருக்க இருக்க, அவங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் இத மாதிரி மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்க அந்த தலைமையில இருக்கிறவங்க அதை சரியா செயல்படுத்தணும். தலைமை சரியில்லைன்னா ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அதிகாரம் படைத்தவர்கள் தான் அதை எப்படி என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு ஆர்டரா போடணும். அப்படி இல்லாம இங்க ஏதாவது மாறுமா அப்படின்னா, அப்படி இல்லாம மாறும். அதற்கு மக்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். மக்கள் தான் வேறுபட்டு கிடக்குறோம் இல்லையா? மக்கள் எல்லாம் தான் வேறுபட்டு ஒற்றுமை இல்லாம கிடக்குறோம். அப்ப ஞானத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி நல்லவர், கெட்டவர், நடுநிலையா இருக்கிறவர் அப்படின்னு அதை 3ஆ பிரிக்கலாம். ஆனால் இந்த உலகமே இப்போதைக்கு ஒரு தரப்பினர் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கு. 2ஆ பிரிச்சு வச்சிருக்கான். மேடையில ஒருத்தவர் பேசினாரு. என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கிறிஸ்டினு, என்னோட பொம்பளை பிள்ளைங்களை வந்து நான் வந்து வேற ஜாதிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில பேசினார். நான் அவர் கேட்டேன், நீங்க வந்து இதை மாதிரி பேசுறீங்க இல்லையா, அவங்க பணக்காரங்களா ஏழையா அப்படின்னு கேட்டேன். என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வசதி படைத்தவங்க, அதுதான் ஜாதி. இப்போ 2ஆ பிரிஞ்சு இருக்கு. என்னன்னா, பணக்காரர்களா இருந்தால் ஏற்றுக்கொள்வது, ஏழைகளா இருந்தால் ஒதுக்கப்படுவது. அப்ப இங்க 2 ஜாதியா இப்ப வந்து நம்ம வந்து பிரிஞ்சு கிடக்குறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணக்காரன் ஒரு ஜாதியாகவும், ஏழை ஒரு ஜாதியாகவும், இப்படி ஒரு புதுசா ஒரு ஜாதி வந்து தோன்றி இருக்கு. இப்படியெல்லாம் இந்த உலகமும் மக்களும் வந்து பிரிஞ்சு இருக்காங்க. ஆனால் இந்த காலம் வந்து படிப்படியாக இதிலிருந்து குறைவாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. சில பேர் வெறித்தனமாக இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை அந்த உணர்வு அந்த எல்லாமே இருக்கு. இந்த காலத்துல அது குறைவா இருக்கு. 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
அந்த காலத்துல வந்து நாங்க வந்து எங்க இனத்துல எல்லாரையும் வந்து மண்பானையில டீ குடிக்க வச்சாங்க, எங்களை இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இந்த காலத்துல எவ்வளவு அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கு அதையும் நீங்க பேசுங்க. அதையும் நீங்க சொல்லுங்க, இதையும் நீங்க பேசுங்க. இதுல ஒரு விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே இயேசுநாதர் சொன்ன மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்து இருக்க வேண்டும். நீங்க வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கெட்ட விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? மறந்துடணும். இப்ப அத மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல. அப்ப நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பழைய விஷயங்கத்தையே நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது தூண்டுற மாதிரி இருக்கு. அத மாதிரிலாம் நீங்க செய்யாம இந்த காலத்துல அப்படி இருந்தவர்கள் இப்படி எப்படி மாறி இருக்காங்க? இப்ப எவ்வளவு அவங்களுக்கு சலுகை கிடைச்சிருக்கு? இப்ப எப்படி அப்படி சலுகை கிடைச்சதுனால தான் அது அவராலேயே சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, அவராலேயே எங்களுக்கெல்லாம் இத மாதிரி நடந்திருக்குன்னு அவரால சொல்ல முடிஞ்சது இல்லையா? அந்த இடத்துக்கு அவர் வந்தார் இல்லையா? அந்த பெரிய இடம் யாரால கிடைச்சதுன்னா, இந்த மக்களால தானே கிடைச்சது. அப்ப அதையும் அவரு சொல்லணும்ல. அப்படி சொல்ல மாட்றீங்க. மக்களும் சில பேர் இதுக்கு ஆதரவும் குடுக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதரவு குடுக்கறனால தான் அவரு வழி வழியா அத மாரி சொல்லிக்கிட்டே வராரு. ஆதரவு குடுக்கலன்னா, இதுல வந்து நம்ம வந்து கசப்பான விஷயங்கள் எல்லாமே மறக்கணும். நம்ம வந்து இனிப்பான விஷயங்கள நெனச்சுக்கிட்டு இருக்கிறதுல, நம்ம மனம் வந்து இனிப்பாவே இருக்கும். கசப்பான விஷயத்துல நெனச்சீங்கன்னா, அவங்களுக்கும் கசப்பா இருக்கும், மத்தவங்களுக்கும் கசப்பா இருக்கும். அந்த காலத்துல என் தாத்தன், முப்பாட்டன் அவன்லாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா நம்ம இப்ப அப்படி இருக்கோமா? அப்படின்னா, அதெல்லாம் எவ்வளவோ மாறி இருக்கு, மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்படிங்கிறத நீங்க வந்து கருத்தில் கொள்ளணும். நாம் எல்லாம் ஒற்றுமையா வாழ்வதற்கான வழிமுறை இருக்கா? அப்படின்னா இருக்கு. அதுக்கு நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அதற்காக எல்லாரும் பாடுபடணும். அகங்காரத்தை எல்லாம் விட்டொழித்து, நீங்க வந்து இந்த ஆசையெல்லாம் விட்டொழித்து, ஒற்றுமையா இருந்தால் இந்த இந்த இனமே இல்லாம ஒரே இனமா வாழ்வதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.